வழியில் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. என்ன அதுதான். அப்போ இவங்கெல்லாம் பாருங்கள், இந்த அம்மா சொல்லுது, அப்பா சாப்பிட்டு சாவ போகிறோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு எனக்கு எத்தனை நான் சொல்கிறத செய்யணும். முதல் கடவுளுக்கு அந்த மரியாதையை செலுத்தின ஒன்றும் அப்போ தான் அது புரிஞ்சுக்கிட்டு இவர் தேவ மனுஷன், தேவ வார்த்தையே சொன்னார், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோம். தேவனுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்றதை அந்த பெண்மணி அறிந்து கொண்டாங்க. அவங்க ஒரு விதவை பாருங்கள், பஞ்சகாலம், ஊரே பஞ்சம், தேசமே பஞ்சம், அவங்க வீட்டில் சாப்பாடு குறையே இல்லை, என்ன குறையே இல்லை. அவனும் அவங்க பையனை சாப்பிடணுமா, அவங்க சொந்தக்காரெல்லாம் வீட்டில் வந்து தினமும் இந்த வீட்டில் எடுக்க தண்ணி, இந்த வீட்டில் மட்டும் தண்ணி வந்துன்னே இருக்குதுறான்ற மாதிரி அந்த வீட்டில் மட்டும் சாப்பாடு இருந்துக்கினே இருக்குதுறான்னு சொல்லி போய் சாப்பிட ஆரம்பிச்சு. காரணம், அந்த அம்மா தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை தேவ வார்த்தையாக எடுத்து அது செய்தபடினால அந்த அம்மா வீட்டில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள், பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் சாப்பாடு பூர்த்தியாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே பாருங்க, அப்படியே நம்ம சொல்ல போனால் நிறைய காரியங்களே சொல்லலாம். ஒரு இடத்துல கூட பாருங்க, ஒருத்தன் வந்து கடவுளை சோதிக்கிறதுக்கு, இயேசுவை சோதிக்கிறதுக்கு என்ன கேட்குறான், ராயனுக்கு வரி கட்டுறது நியாயமா அப்படின்னு கேட்குறான். ராயனுக்கு, ஏன்னா இவர் டெஸ்ட் பண்ணலாம், இவர் அநியாயம் சொல்லிட்டாருன்னா அப்படியே பிடிச்சி எடுத்துன்னு போய் ராயன் முன்னாடி, ராஜா முன்னாடி நிறுத்திடலாம். ராஜாவை உனக்கு வரி கட்டு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வரி கட்டணும்னு சொல்கிற எல்லாருக்கும், இவர் பார் வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இவரை ஜெயிலில் போடுன்னு சொல்லிடலாம் அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக அவரை சுற்றி சுற்றி சோதிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான்னா, இயேசுவே ராயனுக்கு வரி கட்டுறது நியாயமா இல்லையா அப்படின்றது நீ கரெக்டாக சொல்லு, சரி கொடுக்கலாமா வானாவா. அப்போ இவர் என்ன, ஏன்டா என்ன இந்த மாதிரி டென்ஷன் பண்ணி கிடக்குறீங்க, அந்த காயின் ஒன்று எடுத்துனோடா, காசை காட்டுறா எனக்கு. அவன் ஒரு காசை காட்டுறான். அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மேல் எழுத்தும் இந்த சொரூபமோ இந்த காசில் இருக்கிற அந்த உருவமோ அதில் இருக்கிற மேல் ஹெட்லைன் உருவமோ யாருதுன்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான் ராஜாவுது அப்படின்றான். அப்போனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வரி கட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும். அவன் ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்கிறாருன்னா, தேவனுடையது நீ தேவனுக்கு செலுத்தும் போது ராயனுக்கே நீ இவ்வளோ பயந்து மரியாதை கொடுத்து அவன் கேட்குற வரியை நீ கட்டுறேன்னா, அப்போ அதே பார்க்கலாம் தேவன் முக்கியமானவர், அவருடையதை அவருக்கு நீ செலுத்தணும் இல்லையா இல்லையா. நீ உனக்கே தெரியாமல் எவ்வளோ வரி ஜிஎஸ்டி கட்டின்னு இருக்கிற. ஒரு சோப்பு வாங்கினா கூட அந்த ஜிஎஸ்டி இருக்குது, பேஸ்ட்டு வாங்கினா கூட அதில் ஜிஎஸ்டி இருக்குது, நீ வாங்குகிற மிளகு மசாலா மிளகாத்தூள் அரிசி பருப்பு அதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி தனியாக உனக்கு போட மாட்டான், சேர்த்து ஒரேடியாக ரேட்டை போட்டுறேன். தனியாக போட்டால் இதுனா தனி ரேட்டுன்னு கேட்குறது. 1400 ரூபாய் அரிசினா 1500 ரூபான்னு கொடுக்குறான், நீ ஒரு மூட்டை 1500ன்னு வாங்கின்னு வர, அதில் ஜிஎஸ்டி சேர்த்துடுறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கே தெரியாமல் வரி மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம், ஆனால் கடவுளுக்கு முக்கியத்துவம் மட்டும் கொடுக்கவே மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பெரிய பிளெஸ்ஸிங்காக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். நம்ம குடும்பம் தழைக்கும், செழிக்கும், நிம்மதியாக இருப்போம். நம்ம நோயற்ற வாழ்வே, நோய் இல்லாத இருந்தாலே நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீ எல்லாம் காசு பணத்தை வச்சு நோயை வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. காசு இருந்து பணம் இருந்து ஒன்றுமே நீ பண்ண முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாறிவிடும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா நம்ம கவனிக்கணும். நம்ம தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், செலுத்த வேண்டியதை செலுத்தணும், தேவனை முக்கியப்படுத்தணும். அவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துறா அப்படின்னா. இப்போ கடவுள் கொடுக்குற மரியாதை எங்கே? கவர்மெண்ட்டுக்கு மதிக்கிற, முதலமைச்சருக்கு பயப்படுற, நாட்டு பிரதம மந்திரிக்கு பயப்படுற, அந்த நாட்டு ராஜாவுக்கு பயந்து முக்கியத்துவம் கொடுத்து அவன் சொல்கிறத வரிய அப்படி கட்டுற, நீ கட்டினா தான் சோறு அப்படின்ற மாதிரி கட்டுற. ஆனால் கடவுளுக்கு ஒரு காணிக்கை செலுத்துன மட்டும் உன் கையை முடக்குற, அதில் மட்டும் உனக்கு என்ன வர பண்ண, கடவுள் தானே, நம்ம கடவுள் தானே, அவர் பார்த்துக்குவார், அவர் கஷ்டத்தை பார்ப்பார், இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆவார். இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில் எப்படி தலைப்பு செழிப்பு எப்படியெல்லாம் வரும்? தழைக்கணும் உன் வாழ்க்கை, உன் குடும்பம் தழைக்கணுன்ற எப்படி, செழிக்கணுன்ற எப்படி, ஓடுற உழைக்கிற ஓட்டி நைட்டு அது இதுன்னு சரி எல்லாம் பண்ணுற, ஓகே. கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எங்கே? கடவுளை கனம் பண்ணுற விஷயம் எங்கே? அந்த விதவை வீட்டில் எப்படி அவ்வளோ நாள் சாப்பாடு வந்தது? காரணம் என்ன? அந்த விதவை தனக்கு இருந்த சாப்பாட்டை முதல் பங்கு கடவுளுடைய மனுஷனுக்கு கொடுத்தது, ஊழியக்காரனுக்கு கொடுத்தது. இப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பஞ்சம் முடிகிற வரைக்கும் சோறு குறையாது போன்ற. அதே மாதிரி ஆச்சு. 3.5 வருஷம் பஞ்சம், ஊரே தேசமே சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுச்சு, சாவுற நிலைமை வந்துடுச்சு. யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேசமே பஞ்சம், இவங்க வீட்டில் எப்போவுமே சோறு, இவங்க வீட்டில் எப்போவுமே சாப்பாடு இருக்குது. காரணம், கடவுள் இவங்களை ஆசீர்வதிச்சார். காரணம்,
கடவுளுக்கு இவங்க கொடுத்த முக்கியத்துவம். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, பேதுருக்கிட்ட போறாரு, ஒரு கரை ஓரமாக போறாரு. பேதுரு ராத்திரியெல்லாம் வலையை போடுறான். வலையை போட்டு மீன் கிடைக்கவே இல்லை. ராத்திரியெல்லாம் வலையை போட்டு மீன் கிடைக்கவே இல்லை. மீன் பிடிக்கிறதுல பேதுரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர். அவ்வளோ கை தேறின ஒரு மனுஷன். எந்த இடத்துல எங்கே இறால் இருக்கும், எங்கே நண்டு இருக்கும், எங்கே வாழை மீன், வஞ்சிர மீன், எங்கெங்கே என்னென்ன மீன் இருக்குமோ அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் மனுஷன் அவர். அப்படியேப்பட்ட மனுஷன் ராத்திரியெல்லாம் வலையை போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்காம காலையில் வந்து வலையை ஓரமாக உட்காந்து அலசினுக்கிறாரு, கிளீன் பண்ணுகிறாரு அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்காக. அப்போ இயேசு அங்கே வராரு. இயேசு வந்த பிறகு அங்கே என்ன பண்ணுறாரு, தம்பி கொஞ்சம் படகை கொஞ்சம் கொடுப்பா, நான் ஏறி பிரசங்கம் பண்ணுறேன்னு. சரின்னு கொடுக்குறாரு. அதில் ஏறி கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு அருள்நாதர் இயேசு. பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேதுருப்பா சொல்கிறாரு, ஆழத்துக்கு தள்ளின்னு போப்பா, நான் சொல்கிற இடத்துல போய் வலையை போடு. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், எனக்கு தெரியாத இடமா, நான் போடாத வலையா, நான் பிடிக்காத மீனா, எனக்கு தெரியாதா, எல்லாம் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒன்றும் கிடைக்காம வந்து உக்காந்து கிடக்கிறேன் வெறுப்பில். நீ திருப்பி எடுத்துன்னு போய் அங்கே போடு இங்கே போடு. ராத்திரியில் வராத மீனா பகலில் கிடைக்க போகுது. ராத்திரியில் தான் அதுங்களுக்கு, ஏன்னா அது சூரிய வெப்பம் மறைஞ்ச பிறகு தான் அது நல்லா வெளியே வரும். அதனால தான் நிறைய போட்டிலெல்லாம் போகும்போதெல்லாம் நைட்டில் தான் அதிகமாக பிடிப்பாங்க. சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மேல் தளத்தில் யாருக்குறா எல்லாமே மீனுக்கு உள்ளே கொஞ்சம் ஒரு 10 அடி ஆழத்துலேருந்தே தெரியும். அதனால தான் இரவு நேரங்களில் வரும். இரவு நேரங்களில் கும் இருட்டாக இருந்தால அதுங்க மேலே வரும். அப்போ போட்டில் இருக்கிற வலையை போட்டு பிடிச்சி வந்துடும். அதனால தான் நிறைய மீன் பிடிக்கிறதுலாம் நைட்டில் தான் போய் பிடிப்பாங்க. நைட்டில் போய் பிடிச்சிட்டு மறுநாள் காலையில் வருவான். அப்போ அவன் சொல்கிறான், அப்பா ராத்திரியில் கிடைக்காத மீன் பகலில் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன சொல்கிறான், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுறேன்றான் வலையை. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன் சார், ஒரு மீனும் கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொன்ன வார்த்தை கீழ்படுகிறேன். நல்லா நோட் பண்ணிங்க, கீழ்படுகிறது ரொம்ப முக்கியம். நீ சொல்கிறத கேட்குறேன் சார், கேட்குறேன், நான் கேட்டு செயல்படுறேன். போய் போட்டான், அதே மாதிரி வலையை போட்டான். பாருங்க, அவன் போட்டு நிரம்பி இன்னொரு போட்டு நிரம்பி வலை கிழிஞ்சு போகிறாங்களுக்கு பெரிய பெரிய மீன் கிடச்சிதான். பட்ட பகலில் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு வலையை போட்டான். அவ்வளவு திரளான மீன். அந்த மீன் அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ ஒரு வளர்ச்சி. காரணம் எப்படி, சொன்ன வார்த்தையின்படி. அப்போ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த அம்மா கொடுத்தது பாருங்க, அவன் சொல்கிறாரு, போல்டாக சொல்கிறாரு, போ சுட்டி எத்தனை எனக்குன்னு. சார் எங்களுக்கு தான் இருக்குது சார், போய் எத்தானிய முதல்ல போ, அப்புறம் பையனுக்கு உனக்கும் செய்யலாம் போன்றார். அந்த வார்த்தையை படிச்சிங்க எப்படி இருக்குது, அப்புறம் செய்யலாம் போ, அப்புறம் பண்ணலாம் போன்றார். போடு அந்த ராயனுடையதை ராயனுக்கு கொடுன்னு சொன்னால் கொப்பு சிப்புன்னு போயிட்டானுங்க. அவனும் சரியான வார்த்தை சொல்லிட்டாரா இவரு. கடவுளுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தணும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு கரெக்டாக சொன்னார்ரா அப்படின்றதுக்கு போயிட்டான். எந்த கேள்வியும் கேட்கல, கம்முன்னு போயிட்டாங்க. பேதுரு பாருங்க, சொன்னார் வலையை போடுறான்னாரு. ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களேன்ற ஒரு காரணத்துக்காக செய்கிறேன் சார்னு கீழ்ப்படிஞ்சார். அப்போ கீழ்ப்படிதன் மூலமாக வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எவ்வளவா இருக்குது என்பதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை குடும்பம் செழிக்கணும்னா நீ ஓடி ஓடி ஒழிச்சிருந்து சந்தோஷம்தான். ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறது நான் உன்னை வரவேற்கிறேன், பரவாயில்ல, கடினமான உழைப்பு நீ இருக்குது, செய்கிற, ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய. அப்போ இன்னும் உன் ஹார்ட் ஒர்க்கு கூட சேர்த்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கை வரும்போது இன்னும் நீ செழிப்பாக மாறுவே, இன்னும் ஆசீர்வாதமாக மாறுவே. எந்த ஆஸ்பத்திரி செலவும் உனக்கு வராது, எந்த நஷ்டமும் வராது, எந்த சேதமும் வராது, நிம்மதி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும். அல்லேலூயா.